சற்று முன் டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் திமுகவிற்கு முழு ஆதரவு. தமிழக அரசியலை புரட்டி போட்ட சம்பவம். அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் பசும்பொனில் ஒரே மேடையில் இணைந்ததை அடுத்து அதிமுக உள்நிலையில் புதிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கூட்டணி இணைப்பை சுற்றிய கேள்விகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரையில் பதிலளித்தார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகியோரின் இணைப்பு தேவையற்றது. அவர்கள் மூவரும் திமுகவின் பி டீமாகவே நின்று செயல்படுகிறார்கள். இவர்களைப் போல தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமடைந்து விட்டது என்பதும் தவறான கருத்து. அதிமுக இன்னும் உறுதியாகவும் மக்கள் ஆதரவோடும் செயலில் உள்ளது என்றார். அவர் மேலும் 2021 அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் வெளிப்படையாக கட்சிக்குள் இருந்த சிலர் உள்குத்து வேலை செய்ததால் தான் இப்போது இந்த கலைகளை அகற்றப்பட்டுள்ளன. இனி கட்சி மீண்டும் செழித்து வளரத் தொடங்கியுள்ளது என விளக்கினார். செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, இனிமேல் தான் இருக்கும். ஏற்கனவே கட்சி பொறுப்புகளில் அவரிடம் இருந்து நீக்கப்பட்டு விட்டன. இனி கட்சிக்கு எதிராக நடந்தால் உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதை தவிர்க்க முடியாதது என்று கூறினார். அவர் மேலும் அதிமுகவுக்கு எதிராக யார் துரோகம் செய்தாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவில் எத்தனை துரோகிகள் வந்தாலும் அதை வீழ்த்த முடியாது. எங்களுடன் உள்ளோர்தான் உண்மையான அதிமுகவினர் என்று வலியுறுத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக பீகாரில் சர்ச்சை ஏற்பட்டதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு எடப்பாடி பழனிசாமி, பீகார் குறித்து எனக்கு தெரியாது, தமிழகத்தை பற்றி கேளுங்கள். பீகாரில் தவறு நடந்திருந்தால் நீதிமன்றத்தில் ஏன் வழக்கு தொடரவில்லை? தமிழகத்தில் திருத்தப் பணிகள் முடிந்த பின் ஒரு முறையான வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று பதிலளித்தார். பசும்பொனில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் ஒரே மேடையில் காட்சியளித்தனர். மூவரும் சேர்ந்து தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் மதுரையிலிருந்து ஒரே காரில் பசும்பொனுக்கு புறப்பட்டனர். அபிராம பகுதியில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த போது டிடிவி தினகரன் அவர்களுடன் இணைந்தார். பின்னர் மூவரும் ஒன்றாக பசும்பொனில் தேவர் நினைவிடத்தை சென்றடைந்தனர். இந்த மூவரின் இணைப்பு அதிமுக வளாகத்திலும் தமிழக அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் விவாதத்துக்கு காரணமாகியுள்ளது. மேலும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் உள்ளவர். 9 தடவை எம்எல்ஏவாகவும் 4 தடவை அமைச்சராகவும் இருந்தவர். ஜெயலலிதா அவரை 2012 அமைச்சரவையில் இருந்து நீக்கினார். ஆனால் 2017 இபிஎஸ் முதல்வரான பின் அவரை பள்ளி கல்வி அமைச்சராகவும் ஈரோடு மாவட்ட செயலாளராகவும் நியமித்தார். செங்கோட்டையன், ஜெயலலிதாவுக்கு நான் விசுவாசமானவன், அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியதற்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்தார். ஜெயலலிதா நீக்கியதை நான் திருத்தினேன். ஆனால் இப்போது நீங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்களுடன் தொடர்பு வைத்திருக்க கூடாது என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை மீறியது துரோகம். செங்கோட்டையனின் சமீபத்திய செயல்களை மையமாக கொண்டது செப்டம்பர் மாதம் அத்திக்கடவு அவிநாசி சாலை திட்டத்திற்காக இபிஎஸ்க்கு நடந்த பாராட்டு விழாவை கட்சி சாரா விழா என்று செங்கோட்டையன் விமர்சித்தார். ஜெயலலிதா படம் இல்லை என்று சொன்னாலும் விழா ஏற்பாளர்கள் விளங்கிய போது ஏற்கவில்லை. அதே நேரம் ஸ்டாலின், கருணாநிதி படங்கள் இருந்த மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இதனால் தான் செங்கோட்டையனை திமுக பி டீம் என்று சொல்கிறோம். சட்டசபையில் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று அவர் சொன்னார். மேலும் செங்கோட்டையன் செப்டம்பரில் இபிஎஸ்க்கு 10 நாள் கெடு விடுத்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறியது பிஜேபி உள்ளிட்ட வெளி கட்சிகளின் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது கட்சி ஒற்றுமைக்கு எதிரானது என்று இபிஎஸ் வலியுறுத்தினார்.
செங்கோட்டையன் நீக்கியதற்கு பின் துரோகத்திற்கு நோபல் பரிசு இருந்தால் இபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டும் என்று பதிலடி கொடுத்தார். இது எனக்கு சந்தோஷம் என்று அவர் சிரித்து கொண்டே கூறினார். ஆனால் இபிஎஸ் இது தனிப்பட்ட நடவடிக்கை அல்ல, கட்சி ஒழுங்குக்கு எதிரானது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கைகளை கடைபிடிப்போம், யாரும் கட்சிக்கு மேல் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். கட்சி உறுப்பினர்கள் செங்கோட்டையனுடன் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் பழனிசாமி. அதிமுகவின் இந்த உள்மோதல் 2026 தேர்தலுக்கு முன் பெரும் சவாலாக உள்ளது. ஓபிஎஸ், தினகரன் ஆகியோர் என்டியை விட்டு விலகிய நிலையில் செங்கோட்டையனின் நீக்கம் இபிஎஸ்வின் தனி ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. எதிரிகள் துரோகிகள் என்று இபிஎஸ்ஸின் உத்தி கட்சியினருக்கு உத்வேகம் தரலாம். ஆனால் மேற்கு தமிழகத்தில் செங்கோட்டையனின் செல்வாக்கு கூட்டணி பேச்சுக்களை சிக்கலாக்கலாம். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தன்னை கட்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒன்றாக வந்து அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் செங்கோட்டையன். இதற்காக மதுரையில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் காரில் ஒன்றாக வந்த செங்கோட்டையன் ராமநாதபுரம் வந்ததும் திறந்தவெளி வேனுக்கு இருவரும் மாறி மாறி தொண்டர்களுக்கு கையசைத்தபடி ஒன்றாக பயணித்தனர். அங்கிருந்து தொண்டர்கள் படையுடன் பசும்பொன் நோக்கி வேனிலே இருவரும் சென்றனர். தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே வந்ததும் அங்கு வந்த டிடிவி தினகருடன் அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் ஒன்றாக சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுகவில் உள்ள செங்கோட்டையன் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் ஒன்றாக இருந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மூவரும் புதிய அணி குறித்து அறிவிப்பை செய்தியாளர்களை சந்திப்பில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அந்த வகையில் செய்தியாளர்களை மூவரும் கூட்டாக சந்தித்தனர். அப்போது பிறந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒருங்கிணைக்கவே பசும்பொனில் மூவரும் இணைந்துள்ளதாக டிடிவி தினகரன் கூறினார். மேலும் துரோகத்தை வீழ்த்தி ஜெயலலிதாவின் ஆட்சியை உருவாக்க ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அந்த துரோகம் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் கூறினார். டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் 3 பேரும் இணைந்ததால் என்னை கட்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று கூறி சென்றார். ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என கெடு விதித்த செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். தொடர்ந்து அவரது கோரிக்கைகளுக்கு செவி மடுக்காமல் இருந்து வந்த நிலையில் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகருடன் இணைந்துள்ளார். இந்த நிலையில் கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி நடவடிக்கை எடுப்பாரா எடப்பாடி என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அவ்வாறு அவர் செங்கோட்டையனை நீக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா ஆகியோர் தனித்து ஒரு அணியாக சட்டமன்ற தேர்தல் களம் காண்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவ்வாறு அவர்கள் தனித்து களம் காணும் போது பாஜகவின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்று கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை இப்படி புதிதாக உருவாகும் அணியுடன் விஜய் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. அவ்வாறு விஜயுடன் இவர்கள் அனைவரும் கைகோர்க்கும் பட்சத்தில் நிச்சயம் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இவர்களுடன் இணையும் வாய்ப்புகள் உள்ளன. இவையெல்லாம் நடக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் களம் கடுமையாக சூடுபிடிக்கும். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.